ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 பேர் ஸ்டார்ட் அப் ட்ரீமோட இருக்கிற 2 பேரை பத்தின ஒரு கதையை பத்தி சொல்ல போறேன். ஒருத்தர் வந்து விக்ரம், இன்னொருத்தர் வந்து குமார். விக்ரம் கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருந்தது. அதாவது ஸ்மார்ட் கிராசரி ஷாப்பிங் ஆப். அவன் நினைச்சான் பீப்புளோடைய கிராசரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை இதை ரெவல்யூஷனைஸ் பண்ணும். ஸோ அவன் எடுத்தோடனே கோடிங்குள்ளே இறங்க ஆரம்பிச்சான். லேட் நைட் கோட் பண்ணான். ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் ரிஃபைன் பண்ணி ரெடி பண்ணான். அவங்க யூசர்ஸ் அதை வந்து விரும்பி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்லேயும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணான். இத்தனை மாசம் எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆப்பை லான்ச் பண்ணான். பட் அது ஒரு ஃப்ளாப். யாருமே அதை டவுன்லோட் பண்ணல. அது மறந்து போயிடுச்சு. இப்போ குமாரை மீட் பண்ணலாம். குமார் கிட்டே இதே மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதாவது லோக்கல் ஃபார்மர்ஸையும் அர்பன் பையர்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப். பட் அவன் எடுத்தோடனே கோடிங்ல இறங்கல. அவன் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்ல இறங்கினான். அவன் பல வாரம் உட்காந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணான். லோக்கல் மார்க்கெட்ஸ்க்கு விசிட் பண்ணி அங்க சர்வேஸ் எடுத்து அங்க இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு, முக்கியமா அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு அதை லிசன் பண்ணான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆப் ரெடி பண்ணி லான்ச் பண்ணான். அது ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட். நிறைய டவுன்லோட் ஆச்சு. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை அவன் அசம்ஷன்ல பில்ட் பண்ணல, ரியல் டேட்டா வச்சு அவன் பில்ட் பண்ணான். அதுதான் மார்க்கெட் ரிசர்ச்சோடைய ஒரு பவர். எக்ஸாக்டா மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, அது எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் உடைய தலை எழுத்த மாத்துது, அதை பத்தி நான் சொல்றேன். மார்க்கெட் ரிசர்ச்ன்றது ஒரு ஸ்டார்ட் அப்போட ஜிபிஎஸ் மாதிரி. அந்த ஒரு மார்க்கெட் ரிசர்ச்ன்ற ஜிபிஎஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எந்த சைட் போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வெறும் ஒரு நல்ல இடத்துக்கு போவோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருக்கும். பட் இதுவே அந்த மார்க்கெட் ரிசர்ச்ன்ற ஜிபிஎஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்க டெஸ்டினேஷனை எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா உங்களால பிளான் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். எந்த ரூட்ல போனா சீக்கிரம் போலான்றது உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதாவது உங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களை எப்படி போய் ரீச் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணா. இந்த வீடியோல மார்க்கெட் ரிசர்ச் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றது, அதை எப்படி கரெக்டான வேலை பண்றதுன்றதை பத்தி நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1, டிஃபைன் யுவர் மார்க்கெட் அண்ட் ஆடியன்ஸ். நீங்கள் எது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த 2 கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்கள் டார்கெட் கஸ்டமர் யாரு, உங்கள் மார்க்கெட் எவ்வளோ பெருசு. குமாரை பொறுத்தவரையும் அவன் ஆப்பை வந்து ஃபார்மர்ஸோ அர்பன் பையர்ஸோ யூஸ் பண்ணுவாங்க அவன் அசியூம் பண்ணாமல் அவன் அந்த ஆடியன்ஸ், அதாவது அந்த அவங்களுடைய கஸ்டமர்ஸை செக்மெண்ட் பண்ணான். டெமோகிராஃபிக் வைஸ், பிஹேவியர் வைஸ், பெயின் பாயிண்ட் வைஸ். அதாவது அவங்க ஏஜ் கேட்டகரி என்ன, அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்களோட இன்கம் லெவல் எப்படி இருக்குது, அவங்க பையிங் அண்ட் செல்லிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இது மூலியமா அவனுடைய ஆடியன்ஸையும் அவனுடைய மார்க்கெட்டையும் அவனால நல்லா டிஃபைன் பண்ண முடிஞ்சது. இதை நீங்க எப்படி பண்ணலாம்னா, உங்களுடைய ப்ராடக்ட் ஏற்கனவே இருந்ததுன்னா அதோடைய டிமாண்டை வந்து கூகுள் ட்ரெண்ட் அந்த மாதிரியான வெப்சைட்ல போய் செக் பண்ணலாம். இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸை படிக்கலாம். நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களுடைய மார்க்கெட்டோடைய இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். இல்லைன்னா உங்க பொட்டன்ஷியல் யூசர்ஸோட 1-on-1 இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணலாம். குமார் வந்து அந்த 3rd ஸ்டெப் தான் பண்ணான். டைரக்டா ஃபார்மர்ஸோடையும் அர்பன் பையர்ஸோடையும் டைரக்டா பேசி அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்க அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்றதுலாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மார்க்கெட்டையும் ஆடியன்ஸையும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸ்டெப் 2, காம்படிட்டர் அனாலிசிஸ். இந்த இடத்துல தான் ஸ்பையிங் வந்து லீகல் ஆகுது. அதே மாதிரி நெசசரியான விஷயமும் கூட. இந்த இடத்துல உங்களுடைய காம்படிட்டர்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். குமார் வந்து அவனுடைய எக்ஸிஸ்டிங் ஐடியாவான ஃபார்மர்ஸை பையர்ஸோட கனெக்ட் பண்ணுற இந்த ஐடியா சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸிஸ்டிங் ஆப்ஸையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தான். அங்கே அவன் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆப்ஸோட ஃபீச்சர்ஸ், அதாவது அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க, யூசர் ரிவ்யூஸ், என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பீப்புள் கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் அவங்க கிட்ட இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த ஆப்ஸோட பிரைசிங் மாடல் அது வந்து அஃபோர்டபுளா இல்லையா, இதெல்லாம் அவன் வந்து அனலைஸ் பண்ணி அவன் ஒரு ஹியூஜ் கேப்பை கண்டுபிடிச்சான். அதாவது இருக்கிற எல்லா முக்காவாசி ஆப்ஸுமே வந்து அர்பன் மார்க்கெட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ரூரல் ஃபார்மர்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இது வந்து அவனுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதை யூஸ் பண்ணி குமாரால வந்து ஒரு பெட்டர் ப்ராடக்டை பில்ட் பண்ண முடியும். இதை நீங்க எப்படி பண்ணலாம்னா, உங்களுடைய காம்படிட்டர்ஸோடைய டிராஃபிக் அண்ட் ரேங்கிங்ஸை வந்து சிமிலர் வெப் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்க ஆப் காம்படிட்டர் உடைய ஆப்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் பிளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு யூசரோட ஃபீட்பேக்கை நீங்க படிக்கலாம். இல்லைனா அவங்க என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ரேங்க் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு செமரஷ் மாதிரியான டூல்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குமார் வந்து அவங்க ஆப்பை லான்ச் பண்றப்ப அவங்க காம்படிட்டர்ஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆடியன்ஸோட ரீச் பண்ணாம இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சான். இது வந்து அவனுடைய ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸ்டெப் 3, யூஸ் த ரைட் மார்க்கெட் ரிசர்ச் டூல்ஸ். மார்க்கெட் ரிசர்ச்சோட ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அதை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹியூஜ் பட்ஜெட் தேவையில்லை. குமார் இது வந்து சிம்பிளா பண்ணான். அதாவது அவன் லோக்கல் மார்க்கெட்ஸ்ல போயிட்டு ஒரு பேப்பர் சர்வீஸ் எடுத்து அவன் டேட்டா கலெக்ட் பண்ணான். அதே மாதிரி வந்து அவங்க ஃபார்மர்ஸ் இல்லைன்னா அர்பன் பையர்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, அசோசியேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய கான்வர்சேஷன் லிசன் பண்ண ஆரம்பிச்சான். அதே மாதிரி வந்து அவங்க கூட போய் டைரக்டா வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவன் ₹0 எக்ஸ்பென்சிவ் ரிசர்ச் ஃபார்ம்
நம்ம செலவு பண்ணாமல் ஸ்மார்ட்டாக டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். இதை நீங்களே எப்படி பண்ணலாம்னா, ஒரு குயிக்கான சர்வே எடுக்கிறதுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்ம் இல்லைனா டைப் ஃபார்ம் மாதிரியான வெப்சைட்ஸ் ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய யூசர்ஸோடைய கான்வர்சேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடிட் இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்ஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா சோஷியல் மீடியா போல்ஸ் மூலியமாக அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டோ பெரிய பெரிய டூல்ஸோ தேவையில்ல. கரெக்டான கேள்வியை கரெக்டான ஆள்கிட்ட போய் கேட்டாலே உங்களுக்கு கரெக்டான டேட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸ்டெப் 4, வேலிடேட் பிஃபோர் யூ பில்ட். விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை வந்து பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வேலிடேட் பண்ணான். பட் குமார் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். குமார் வந்து ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் MVP வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணான். வெறும் அந்த கோர் ஃபீச்சர்ஸ் மட்டும் உள்ள ஒரு ஆப். அப்புறம் அதில் வந்து நிறைய டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். யூசர்ஸ் கிட்ட கொடுத்து ஏபி டெஸ்டிங், அதாவது டிஃப்ரெண்ட் லே அவுட், டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணான். எது பெஸ்ட்டாக சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு லே அவுட் அண்ட் ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோஸுக்கும் யூசர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு ஹாட்ஜார், மிக்ஸ் பேனல் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் மூலமா யூசர்ஸோட பிஹேவியரை ட்ராக் பண்ணான். அதாவது எந்தெந்த ஸ்கிரீன்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எந்தெந்த ஸ்கிரீன்ல எந்தெந்த இடத்துல அதிக டைம் கிளிக் பண்றாங்க, ஓபன் பண்றாங்கன்றதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இது மூலமா அவனால அந்த ஆப்பை வந்து இன்னும் நல்ல விதத்துல மாடிஃபை பண்ணி ரிஃபைன் பண்ணி கொடுக்க முடியும். இந்த நேரத்துல தான் யூசர்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் அர்பன் பையர்ஸ் ஒரு ஃபீச்சர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட் அப்டேட் ஃபீச்சர் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல அவனுடைய இனிஷியல் ஐடியாவை அவன் மாத்திக்காம அவன் இருந்திருந்தா அவனுடைய ஆப் வந்து இந்த அளவுல சக்சஸ் வந்து கிடைச்சிருக்காது. பட் அவன் லிசன் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸை அவனுடைய ஆப்புக்கு ஏற்ற மாதிரி அவன் அடாப்ட் பண்ணதுனால தான் அவனுடைய ஆப் வந்து நிறைய டவுன்லோட்ஸை வந்து கிடைச்சது. மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஒரு போரிங்கான விஷயம். அதே மாதிரி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல அது ஒரு கூலான விஷயம் கிடையாது. பட் அது பண்றதுனால தான் உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஆர் பிசினஸ் வந்து ஒரு சக்சஸை ரீச் பண்ணும். இங்கே நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். அதாவது ஸ்டார்ட் அப் வந்து நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியாம ஃபெயில் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி பேடான மார்க்கெட்டிங்னால ஃபெயில் ஆகிறது கிடையாது. அது ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க ரெடி பண்ற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படாம இருக்கு. குமார் வந்து சக்சஸை வந்து கிடைச்சதுக்கு காரணம் வந்து விக்ரம் விட அவனுக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கானா கிடையாது. பட் அவனுடைய ஆடியன்ஸை விக்ரம் விட அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் அவனுடைய ஆப் வந்து ஒரு சக்ஸஸை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆப்போ ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எது லான்ச் பண்ணாலும் மார்க்கெட் ரிசர்ச்சை ஆப்ஷனலாக விடாதீங்க. அது ஒரு எசென்ஷியல் பார்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு குயிக்கான ஆக்ஷன் பிளான் தரேன். இப்போ நீங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா உங்கள் ஐடியா சம்மந்தப்பட்ட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க. பேசினதுக்கு அப்புறம் நீங்கள் கோடிங் கூட இறங்குங்க. இல்லைனா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரு, டைரக்ட் காம்படிட்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சர்வே கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் பண்ணி உண்மையாலே உங்களுடைய ஐடியா வந்து அவங்களுக்கு தேவையா, உங்களுடைய ஆடியன்ஸுக்கு ஆக்சுவலா என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஆக்ஷன் பிளானா எடுத்துக்கோங்க. ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க, சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா உங்களுடைய ஆடியன்ஸை சொல்றத லிசன் பண்ணுங்க. ஏன்னா இந்த இந்தியாவிலேயோ வேர்ல்ட்லயோ இருக்கிற பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் பில்ட் பண்றதுனால அது சக்சஸ் ரீச் பண்ணல, அவங்க ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலேயே உங்களால ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது உங்க சாய்ஸ் தான். நீங்க குமார் மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸையும் மார்க்கெட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண போறீங்களா, இல்லைனா விக்ரம் மாதிரி டைரக்டா ப்ராடக்ட் பில்டிங்ல இறங்கினதுக்கு அப்புறம் வேலிடேட் பண்ண போறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸை நான் கொண்டு வர ட்ரை பண்றேன்.